இப்போ நான் சொல்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஃபர்தராக. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரெகுலர் க்ரோத்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தடு. அதாவது ரெகுலர்னால் உங்களோட இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் வில் பி ரெகுலேட்டட் பை அ பேங்க் அஃபீஷியல் ஆர் அ டிஸ்ட்ரிபியூட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். டைரக்டுன்னா நீங்களாகவே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். இந்த ரெகுலருக்கும் டைரக்டுக்கும் என்னென்னா என்ஏவியில் வித்தியாசம் இருக்கும். ரெகுலரோட என்ஏவி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். டைரக்ட் ஃபண்டோட என்ஏவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரே ஃபண்டுன்னா கூட இந்த 2 மோட்ஸில் வந்து இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்தது வந்து தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செவரல் தீம்ஸ் ஆர் தேர். அதாவது தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டுனா அதில் வந்து ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, கான்ட்ரா ஃபண்டு, குவாண்ட் ஃபண்டு, குவாலிட்டி ஃபண்டு, ஃபோக்கஸ்டு ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, அப்புறமா வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா வந்து ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு சொன்ன மாதிரியே டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, இன்னோவேஷன் ஃபண்டு, க்ரீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அதாவது யுவர் மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் வில் பி இன்வெஸ்டட் இன் ப்ராஜெக்ட்ஸ் which are good to the environment, that is which do not destroy the environment. It is called green opportunities fund. அப்புறம் லைஃப் ஸ்டைல் ஃபண்டு, இந்த மாதிரி செவரல் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். இது வந்து தீமேட்டிக் ஃபண்டு. those companies which invest in hospitals and other healthcare companies is called healthcare opportunities fund. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னா இப்போ நீங்கள் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினா கூட அதுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் என்னெல்லாம் இருக்குன்னா கோல்டு ஃபண்டு, சில்வர் ஃபண்டு, இது 2 தான் வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரேட் பண்ணுற ஃபண்டு வந்து கோல்டு ஃபண்டு, சில்வர் ஃபண்டு, இது 2 தான். இது தவிர ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. அதாவது நிஃப்டி 50 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, நிஃப்டி 150 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, அப்புறமா வந்து மிட் கேப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டட் ஃபண்ட், அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. இது என்னென்ன கம்பெனிஸ் அந்த நிஃப்டி 50ல் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நிஃப்டி 50 ஃபண்டு. இப்போ இதிலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கும். ரிஸ்க் வந்து வெரி ஹை, இல்லை ரிஸ்க் வந்து மீடியம், ரிஸ்க் வந்து வெரி லோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து நீங்கள் இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ எம் நாட் சஜஸ்டிங் எனி mutual funds or any company's mutual funds. I am only telling the options. It is up to you to decide an investment. My advice cannot be taken as an investment advice. It is only it should be only taken as a knowledge tool. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இது பணத்தை வந்து போட்டிங்க. இதை வந்து whenever you want to redeem you can redeem. உங்களோட இன்கம் டேக்ஸ்க்கு ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஆகும். 1 வருஷத்துக்குள்ளே விற்றுட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, 1 வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணி விற்றீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, டேக்ஸு அந்த மாதிரி வரும். சப்போஸ் லாஸ் இன்கர் பண்ணிங்கன்னா அந்த லாஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸு கரெக்ட் டயத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அதில் கரெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லாஸஸ் கேன் பி கேரிட் ஃபார்வர்டு. அப்புறம் அடுத்தது வந்து என்னெல்லாம் சார்ஜஸ் இதில் வரும்னு, ஸ்டாம்ப் டியூட்டி 0.0005%. அப்புறமா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 ருபீஸோ 150 ருபீஸோ போலியோ க்ரியேட் பண்ணும்போது சார்ஜ் பண்ணுவாங்க. பட்டு டைரக்ட் பிளானாக இருந்தால் அந்த சார்ஜஸ் வராது. அதே மாதிரி 0.5% to 2.5% will be taken as expense and management, that is management and expenses towards administration of the funds. இது வந்து will be deducted from the NAV at the time of redemption.
இதெல்லாம் தான் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய செலவுகள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ வந்து நம்ம எஃப்டினா 10,000க்கு மேலே போனால் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். பட் தீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி ப்ராஃபிட்டபிள் தேன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இஃப் ஹோல்டு ஃபார் எ பீரியட் ஆஃப் 5 years, 10 years, 15 years or 20 years. இதில் வந்து என்னென்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா சர்க்கியூட் ஃபில்டர்னு இருக்குது. அதாவது ஒரே நாளில் இப்போ 5% இறங்கும், 10% இறங்கும், சம்டைம்ஸ் 20% கூட இறங்கும். 3 நாளில் உங்களோட கேபிட்டல் வந்து வெரி எனார்மஸ்லி இட் வில் பி எரோடட். ஆனால் வாட் இஸ் த திங் இஸ் தட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் ஃபில்டர் கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கலாங்கிறதெல்லாம் இதில் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் சேஃப் வென் கம்பேர்ட் டு இண்டிவிஜுவல் stocks. This is the difference between, and it is also liquid. That is except நீங்கள் வந்து ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்டு அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் 3 வருஷத்துக்கு குறைஞ்சு. அதே மாதிரி டேக்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் போடுற ஃபண்டு தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெடீம் பண்ண முடியாது. மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் whenever you want to take out the money you can redeem it. இது ஒரு வித்தியாசம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள வேறு வேறு திட்டங்கள்லேயே இது ஒரு வித்தியாசம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் அசட் மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி கொடுத்து வச்சிட்டிங்கன்னா யூ கேன் பை அண்ட் செல் whenever you want and you can earn considerable money out of it. Thank you.